நம்ம செஞ்சிருக்க முட்டை பொடி மாஸ் மசாலாவை எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த முட்டை மசாலா சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நான் 5 முட்டை எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர டைமில் முட்டை அப்படியே பரட்டி விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து பரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக ஆக்காதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் எடுத்து வச்சுடுங்க. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நான் ஒரு 100 கிராம் சோயா எடுத்து சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது. இதை சேர்த்துடலாம். மீல் மேக்கரை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. சோயா 2 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இதே ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மசாலா சேர்க்கும் போது மசாலா கருகிடும் எண்ணெய் சூடாக இருந்தால். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 1/2 கைப்பிடி அளவுக்கு, கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுப்பு தீ குறைச்சி வச்சே வதக்கிக்குங்க. ஃபுல் டைம் வதக்காதீங்க. ஏன்னா மிளகாய் தூள் கருகும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடலாம். தண்ணி தெளிச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் வதக்குங்க. பாருங்கம்மா, இப்போ நல்லா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஆயிருக்கு. பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு வெங்காயமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க சோயாவை சேர்த்துடலாம். கூடவே பொரிச்சு வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சோயா எவ்வளோ முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சைட் டிஷ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அதே போல் ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். அதே போல் ரொம்ப ஈஸியான டிஷ், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முட்டை பொடி மாஸ் கிரேவி ரெடி.